விஜயோட துப்பாக்கி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஒருவேளை துப்பாக்கி படத்துல நடக்கிற மாதிரி ஒரிஜினல் ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருக்காங்களா? துப்பாக்கி படத்துல வர ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாருக்குமே யார் யார் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிற எல்லாருமே ஒரு கூலி வேலையோ இல்லை ஒரு மெக்கானிக் கடையோ இல்லை ஒரு கார் ஷெட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்கள தான் இருப்பாங்க. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான வேலையாக தான் இருக்கும். ஆனால் திங்கட்கிழமை டெல்லியில் நடந்த கார் வெடி விபத்து அப்படிங்கிறதுல எத்தனை நபர்கள் சிக்கியிருக்காங்க, அவங்கெல்லாம் யாரு, எப்படி அந்த கார் இவர்கிட்ட வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெல்லியில் நடந்த கார் வெடி விபத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கும். ஆனால் இந்த வெடி விபத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அக்டோபர் 27 ஸ்ரீநகர்ல ஒரு டாக்டர் பயங்கரவாதத்துக்கு ஆதரவா ஒரு போஸ்டரை ஒட்டுறாரு. அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் உளவுத்துறை அந்த டாக்டர் மேல ஒரு கண்ணு வைக்கிறாங்க. அந்த டாக்டர் காஷ்மீர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு போன வருடம் வரைக்கும். இப்போ நவம்பர் 6 யூபியில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவரை கையும் களவுமா பிடிக்கிறாங்க உளவுத்துறை. உளவுத்துறையை சார்ந்தவங்க அவங்களோட ஸ்டைல்ல அவரை விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. 300 கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்களை நாங்க மறைச்சி வச்சிருக்கிறோங்க தகவலை அவர் சொல்றாரு. அதுல முழுக்க முழுக்க அம்மோனியம் நைட்ரேட் கலந்த வெடிப்பொருட்கள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் உள்ளார்ந்து விசாரிச்சு இன்னும் சில கோடு வேர்டெல்லாம் கண்டுபிடிச்சி ஷக்கீல் அப்படிங்கிற இன்னொரு டாக்டரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த டாக்டரும் ஷக்கீலும் சேர்ந்து தான் பல வருடங்களாக இப்படி ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 பேரையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னொரு டாக்டரும் இதுல இணைஞ்சிருக்காருன்னு தெரிய வந்தது. அவர் பேரு ஷக்கீல். அந்த டாக்டர் புல்வாமாவை சேர்ந்தவர். அவர்கிட்ட இருந்துதான் கிட்டத்தட்ட 2900 கிலோ மதிப்புள்ள வெடிப்பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க உளவுத்துறையை சார்ந்தவங்க. முதல்ல சொன்ன அந்த ஷக்கீம் அப்படிங்கிறவங்க ஒரு பெண். அவங்களும் இந்த ஷக்கீன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஹரியானாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துறதுக்காக ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு வச்சிருந்தாங்களாம். இப்போ என்ஐஏ, உளவுத்துறை, காவல்துறை எல்லாரும் சேர்ந்து இந்த 3 பேரையும் கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் உமர் நபி அப்படிங்கிறவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. யார் இந்த உமர் நபி அப்படின்னா, அவர் தான் இந்த டெல்லியில் நடந்த கார் வெடி விபத்துக்குள்ள தற்கொலை படையா இருந்தவர். இந்த 3 பேரும் மாட்டிக்கிட்ட செய்தி தெரிஞ்சு அவர் தப்பிக்க முயன்றிருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அவருக்கான செய்தியும் வந்து சேரல. அதனால நாமளே ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் தற்கொலை படையாவே மாறி, அதுவும் குறிப்பா திங்கட்கிழமை மாலை 6:22 மணிக்கெல்லாம் இதை அவர் நடத்தியிருக்காரு. சண்டே லீவுக்கு அப்புறம் மண்டே எல்லாருமே வேலைக்கு போவாங்க. சரியா இந்த 6 மணிக்கு மேல தான் வீடு திரும்புவாங்க. அதுவும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்க பயங்கர டிராஃபிக்கா இருக்கும். உமர் நபி அப்படிங்கிறவரு இந்த செய்தி அவர்கிட்ட வராததுனால ஒருவேளை செஞ்சார்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இது திட்டம் போட்டு ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு தான் இதை பண்ணியிருப்பாங்களோ. சரியா திங்கட்கிழமை 3:19 டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் போறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரியா 6:22 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த டிராஃபிக் இருக்கிற இடமா பார்த்து வண்டியை பார்க் பண்ணுறாரு. அங்கே தான் புஃப் அப்படிங்கிற அந்த சத்தம் கேட்டுச்சு. அங்கே இருந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு பூகம்பம் வந்த மாதிரி இருந்தது. காதுலாம் கொஞ்ச நேரம் எங்களுக்கு கேட்கவே இல்லை, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தாங்க. அங்கே கார் வெடிச்சது, அங்கே இருக்கிற பில்டிங் சேதமாச்சு, எல்லாமே பரவாயில்ல. ஆனால் 14 பேரோட உயிர் யாருன்னே தெரியாம ஒரு 14 நபர்கள் இறந்து போயிருக்காங்க. 20 பேருக்கு மேல காயம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வா? இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாருமே யாரா இருப்பா? ஒரு காய்கறி வேலை செய்யறவன், இல்ல ஒரு மூட்டை தூக்குறவன், ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றவன், கார் ஷாப்ல ஒர்க் பண்றவன், சின்ன சின்ன கூலி வேலை செய்யறவங்கள தான் இருப்பாங்க. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருந்த எல்லாருமே வெல் எஜுகேட்டட் டாக்டர்ஸ். இவங்களை எப்படி மூளை சலவை செய்யப்பட்டாங்க? இதற்கு முன்னாடி இருந்த ஸ்லீப்பர் செல்ஸ்க்குலாம் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதை அப்படியே போய் செய்வாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா படிச்சவங்க.
இவங்க தான் மூளை சலவை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் படிச்சவங்க எல்லாம் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒயிட் காலர் தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஒயிட் காலர் தீவிரவாதம் அப்படிங்கிறது ஒரு பேரழிவை தரும், பேர் ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லியில் நடந்த இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த சம்பவத்தில் கிடைச்ச அந்த மாதிரிகள்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த 3 டாக்டர்ஸ் கிட்ட இருந்தும் பிடிப்பட்ட அந்த 300 கிலோ வெடிமருந்துல இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் டெல்லியில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருந்தாலும் ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு இல்லாமல் சேஃபாக காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதற்கு காரணம் இந்த 3 பேரையும் பிடிச்சது தான். ஏன் அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல இதே போல் மக்கள் கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து இந்த 300 கிலோ வெடிமருந்தையும் வெடிக்க வைக்கிறதா பிளான் போட்டிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக ஹரியானாவில் தான் இதை நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் பிடிப்பட்டதுக்கு அப்புறம் பிளான் சேஞ்ச் ஆகி டெல்லிக்கு போயிடுச்சு. அந்த உமர் நபி அப்படிங்கிறவன் ஒரு காரை எடுத்துட்டு போனால, அந்த கார் உமர் நபியோட தான் கேட்டா இல்லை. உமர் நபி அப்படிங்கிற டாக்டர் சல்மான் அப்படிங்கிற ஒரு டாக்டர் கிட்ட இருந்து இந்த காரை வாங்கியிருக்கான். இந்த காரோட ஆர்சி இந்த சல்மான் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த சல்மான் அப்படிங்கிறவன் நதீன் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து தான் இந்த காரை வாங்கியிருக்கான். ஆனா இந்த காரை ஒரிஜினலா ஷோரூம்ல இருந்து வாங்கினது தாரிக் அப்படிங்கிறவன். இந்த தாரிக் அப்படிங்கிறவன் நதீம் அப்படிங்கிறதுக்கு வித்திருக்கான். நதீன் அப்படிங்கிறவன் சல்மானுக்கு கொடுத்திருக்கான். சல்மான் அப்படிங்கிறவன் உமர் நபி கிட்ட கொடுத்து இந்த பாம் பிளாஸ்ட நடத்தியிருக்கான். இந்த ஒரு செயலுக்குள்ள இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 19-20 இடத்துல வைக்க வேண்டிய இந்த செயலுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ, இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கு முன்னாடி உளவுத்துறைக்கு ஒரு ஹட்ஸ்ஆப் சொல்லணும். அவங்க இந்த குண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கு ஒரு 18 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த 3 பேரையும் தொடர்பு படுத்தி உமர் நபி அப்படிங்கிறவங்க வெளியே போயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருந்தா இந்த பாம் பிளாஸ்டையும் தடுத்திருக்க முடியும். இருந்தாலும் இந்த 14 உயிர்கள் பல லட்சம் உயிர்களை காப்பாத்திருக்குன்னு தான் சொல்லணும்.